வணக்கம். நான் உங்கள் உழவன் சதீஷ். அரல்கழனியிலிருந்து. நம்ம அரல்கழனியில தூயமல்லி நடவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் பரப்பளவுல நடவு பண்ணியிருக்கோம். இயற்கை விவசாயத்தில மிகப்பெரிய சிக்கலே பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கம் தான். ஒரு விவசாயி கிட்ட பணப்பழக்கம் நிச்சயமா இருக்கிறதே இல்ல. சாதாரணமா விவசாயம் பண்ணும்போது உடனே நெல் அறுத்தோமா, வித்தோமா, காசாக்கணுமா போயிட்டே இருக்கலாம். ஆனா இயற்கை விவசாயத்தும்போது அந்த நெல்ல எடுத்து ஸ்டாக் பண்ணி அது ஒரு 2 மாசம், 3 மாசம் கழிச்சு அத அரைச்சு, அதுக்கப்புறம் வித்தா தான் காசு. அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 மாதங்கள் ஆயிடும் நம்ம பணத்த கையில பார்க்கறதுக்கே. ரூ. 1,00,000 ஒரு முதலீடு போட்டுட்டு, ஒரு 9 மாசம் கழிச்சு தான் அது ரிட்டர்ன் வருது. அப்படின்னும்போது கையில என்ன காசு விவசாயிகிட்ட இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு சிக்கல் தான் இயற்கை விவசாயத்தில நெறைய பேரால ஜெயிக்க முடியாததுக்கான காரணம். 2வது சிக்கல், பாரம்பரிய அரிசிகள்னு போகும்போது 90% எல்லா அரிசிகளுமே மோட்டாவா தான் இருக்கு. மக்கள் வந்து மோட்டாவான அரிசியை விரும்புறதே கிடையாது. அது எவ்வளவு தான் சத்துமிக்க அரிசியா இருந்தாலும். முக்கியமா சிகப்பரிசி, கருப்பரிசி யாருமே வாங்குறது கிடையாது. நான் கிட்டத்தட்ட சிகப்பரிசி, கருப்பரிசி பண்ணியே 2 வருஷம் ஆகுது. ஏன்னா யாருமே பெருசா வாங்க மாட்றாங்க. போட்டாலும் நம்மளுக்கு தான் நஷ்டமாகுது. பார்த்தீங்கன்னா, பொன்னி தான் போட்டிருக்கேன். பொன்னி அறுவடை ஆகப் போகுது. இது பார்த்தீங்கன்னா, தூயமல்லி வயல். தூயமல்லி அரிசி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படினால தூயமல்லி போட்டிருக்கோம். இது 4 ஏக்கர் நடவு பண்ணியிருக்கோம். நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, நடவு காசு இல்ல. ஆனா என்கிட்ட பொருளா இருக்கு. நான் வந்து கடன்காரன் கிடையாது. என்கிட்ட ஸ்டாக் இருக்கு. ஒரு ₹2,00,000 என்கிட்ட ஸ்டாக் இருக்கு. தூயமல்லி அரிசி இருக்கு, ஜீரக சம்பா அரிசி இருக்கு, அப்புறம் கருடன் சம்பா அரிசி இருக்கு. இதெல்லாம் வித்தாலே ஒரு ₹2,00,000 வரும். ஆனா, எனக்கு உடனே விக்க முடியல அத. அந்த ஒரு வாரத்துக்குள்ள நம்ப என்னதான் விளம்பரம் போட்டாலும், அத 1 வாரத்துக்குள்ள விக்க முடியல. இப்ப எவ்வளோ கஷ்டம் பாருங்க. நான் கடன் அடைக்கிறதுக்காக சேர்த்து வச்ச பணத்த நேத்திக்கு எடுத்து நான் இங்க நடவு ஆளுங்களுக்கு குடுத்தேன். அதுவும் முக்கியமா என்னோட வைஃப் சேர்த்து வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்க குடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆனா என்னோட தன்னம்பிக்கை என்ன தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் இந்த விவசாயத்துல நம்ம ஜெயிக்க தான் போறோம். ஆ அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது. எவ்வளோ நாட்கள் இருக்குன்னு தெரியாது. நிச்சயமா இந்த விவசாயத்து மூலியமா நம்ம நெறைய சம்பாதிக்க தான் போறோம் அப்டின்ற ஒரு நம்பிக்கை. அது மட்டும் தான் என்ன ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ 4 ஏக்கர் பொன்னி அறுக்குறோம். அதே சமயத்துல 4 ஏக்கர் தூயமல்லி நடவு பண்ணியிருக்கோம். சுழற்சி முறையில விவசாயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இது வேற வேற வயல். சுழற்சி முறையில விவசாயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஏதோ ஒரு நம்பிக்கையில கண்டிப்பா ஜெயிப்போம். அப்படின்னு இந்த பதிவ நான் முடிக்கிறேன்.